நான் விஜயனா கன்னிநகர்லேருந்து டிமாசனம் பேசுகிறேன்னா. நான் போடுற வீடியோ எல்லாமே இந்த எல்லாம் ஒன்றா நான் பண்ணுறேன். அந்த கன்னிநகரில் சென்னை 97 எந்த கட்சிக்காரனாலும் யாரை ஏமாற்றுறான், எந்தெந்த தப்பு பண்ணுறான்னு எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஒரு வீடியோவை அவங்களுக்கு போடுறதுனால என்ன பண்ணுறாங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ போடுறாங்க போடுறாங்க. அவங்க ஃபோட்டோவில் பார்த்தேன். நான் அந்த ஃபோட்டோ வந்து என்ன ஃபோட்டோ கிட்ட வந்தாங்க நம்மளும் நம்பாதிக்கும். இது நம்ம தொண்டர்கள் வந்து யார் பார்த்தாலும் ஓட்டு போட்டுவோம். கட்சியில் சின்ன கட்சியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப நம்பாதிக்கும். மெயினாக வந்து அண்ணன் விஜய் அண்ணன் வந்து தளபதி தெரிய வைக்க வந்தது. அடுத்த வருஷம் வார்டு எலெக்ஷன் வருது. அதுக்குள்ளே இங்கே எல்லா கரெக்ட் கவர் பண்ணிடுறாங்க. அடுத்த எலெக்ஷனில் நீ தான் வந்து இந்த கன்னியாகுமரி ஆளுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் ஈசார் சரவணா நம்பர் ஃபோன் நம்பர் அவர் வந்து கான்டக்ட் பண்ணதுனா கரெக்டாக இருக்கார் பேசுறதுக்கு. இப்போ வந்து எம்எல்ஏ வந்து அவர் தான் இருக்கார் கோயில் தொகுதிக்கு வந்து. அதனால் நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் பார்த்தா கூட இந்த வழியாக நம்பக்கூடாது. அது நான் பயங்கரமாக செட்டிங் பண்ணுவாங்க. எவ்வளோ மோசமானவங்க வந்துங்க. அதெல்லாம் எவ்வளோ பேச மாட்டேன். இந்த துண்டு மேலே போட்டோன்னு ஒருத்தருன்னா இந்த கட்சிக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்னு வந்து நான் இதில் சுத்தமாக பார்த்துருவாங்க. நான் இந்த கட்சியை வந்து வளரக்கூடாதுன்னு இந்த ஏரியாவில் பார்க்குறாங்க. ஆனால் இந்த கட்சியை அடுத்த வருஷம் வார்டு எலெக்ஷனில் கண்டிப்பாக நான் வளர வச்சிடறேன் இந்த கட்சியை. அது என்னால் முடியும். இது ஒரு வருஷம் இல்லை, அந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு திருப்பி எம்பி எலெக்ஷன் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, அதுலேயும் பார்க்கலாம். ஒரு எலெக்ஷனில் அவங்களுக்கு எல்லாம் ஜீவல் தான் போகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் மனசில் விஜயன் வந்து இடம் பிடிச்சிட்டாரு. அது மாற்றமாக கிடையாது. நல்லத்தையும் பார்த்து தான் இருக்கிறாங்க. அதனால தான் விஜயன் பண்ணுற நல்லது எல்லாம் வந்து அறிக்கை கொடுக்குறதெல்லாம் நான் வந்து குரூப்பில் வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டுனாங்க. நானும் ஒரு 2000-3000 பேருக்கு அனுப்பிச்சி விட்டுனாங்க. 2000-3000 பேருக்கு அனுப்பிச்சா அது வந்து 10,000 பேருக்கு அனுப்பிச்ச மாரி ஆகிடும் இல்லைங்களா? அப்போ தமிழ்நாட்டு ஃபுல்லாக 234 தொகுதி ஃபுல்லாக எலெக்ஷன் வார்டு எலெக்ஷன்லேயே தெரிஞ்சுக்கலாம் வந்து பார்த்துடலாம். என்ன சொன்னார், டிவிகேவா தீய சத்தியான்னு. இப்போ திமுகவை தீய சத்தியா. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறேன், இப்போ 3 வருஷமாக 1 வருஷம் கஷ்டப்பட்டு நான் வருகிறேன்னா வந்து அவங்கள அதனால் அந்த கட்சியை குடிக்கல. என் குடும்பத்தில் 5 பேர் செத்துக்கிறாங்க. நான் 3 வாட்டி வெட்டு போட்டுக்கிறேன். இது வந்து நடத்தல. இன்னும் வந்து எந்த வருமானமும் இல்லாமல் நான் வெஞ்சாயிரம் நான் சம்பாதிச்சிருவேன். நான் அநியாயம் பண்ணி சம்பாதிக்கக்கூடாது. அதுதான் நான் வேலைக்கு போகலான்னு வந்து வேலை கேட்டுருக்கிறேன். வேலைக்கு போய்ட்டு அண்ணன் இன்னும் வந்து இன்னும் அறிவிச்சாதான் செல்ல தான் பார்க்குறேன். இன்னும் போய்ட்டு ஆர்டர் பண்ணி வீட்டில் அண்ணன் போட்டால் நான் படியில் ஆர்டர் பண்ணி வாங்கி வீட்டில் மாட்டி இந்த வீடு ஆஃபீஸர் ரூம் ஆகிறவங்க. இந்த கன்னிநகரில் டிவி கட்சி பார்க்குறதுக்கு வருதானாக்கா இதை வந்து யாரும் இந்த ஊர் ஆஃபீஸ் ரூம் ஆகிட்டு யார் வராங்களோ அவங்கள வந்து இந்த கன்னிநகரில் இந்த ஊர் ஆஃபீஸ் ரூம் ஆகிட்டு போய்ட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் தங்கிறாங்க. நன்றி விஜயராம். என்னத்துக்கு போயிட்டு தொகுதியிலையும் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் தானே இருப்பீங்க. நான் செத்தாதானே நீங்கள் அது வந்து மாறும். நான் உயிரோட மாற மாறேன். நல்லாவே நான் பேச்சில் நான் கவர் பண்ணிட்டுருக்கேன்.